ஆல் இந்தியா ரேடியோ சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. யுவன் வந்து ராக் பண்ணியிருக்காரு. சூர்யாவுடைய இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கேட்க கொஞ்சம் பெப்பியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஒரு நியூ ஃபீலாக இருந்துச்சு. செம மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சூர்யா படம்னா நம்பர் 1 தானே எப்பவுமே. லிரிக் பிரமாதம். சாங் நல்லா சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக்காக இருக்கு. லிரிக்ஸுமே வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கு. கேட்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. சாங் சூப்பராக இருக்கு ப்ரோ. யுவன் சங்கர் ராஜாவோட சாங் மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்கு. இப்போ அரசியல் என்ன நடக்குதோ அதை சொல்லியிருக்காங்க. சாங் ஆக்சுவலி கடைசி ஒரு 4 லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. யூனிட்டியை பத்தி பேசினாங்க. பாட்டு நல்லா தானே இருக்கு. அரசியலை பத்தி சொல்றான். எல்லா லைனும் நல்லா தான் இருக்குது. பாட்டு வேற லெவல்ல இருக்குது. எப்போ என்ஜிக்காக வெயிட் பண்றோம். எப்போ 31ஆம் தேதி வரும்னு இருக்குது. எல்லாரையும் பிடிச்சிருக்குது. அரசியலை பத்தி தான் சொல்றான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. யுவன் வேற லெவல் பண்ணிட்டாரு. அதான் யுவன் தான் எல்லாம் 31ஆம் தேதிக்காக வெயிட் பண்றோம். சாங் நல்லா தான் இருக்கு. பட் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு அது படத்தோட இந்த சாங் கேட்டா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான். நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு பாட்டுல லைன். அதுவும் யுவன் மியூசிக் தானே, வேற லெவல் தலைமை இருக்கு. சாங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்தியாவினுடைய பண்பாட்டை பத்தி பேசியிருக்காங்க. யுவன் சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரு. ராக்கிங்கா இருக்கு. சாங் சூப்பர். லிரிக் நல்ல பஞ்ச், நல்லா இருந்துச்சு லிரிக். அரசியல் சார்ந்து இருக்கிறனால தான் அந்த பாட்டை ஹிட் ஆகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பொடி வச்சு பேசுறாங்கிற ஒரு வேர்டே போதும். எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொடி வச்சு தான் பேசுறாங்க. ஸோ அந்த பொடி வச்சு பேசுகிறான் நாட்டாமைய ஆட்சியினால நாடே கெட்டு போச்சுங்கிறது நல்ல இம்ப்ரெசிவான லிரிக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் ஆதார் அட்டை இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதான் நிறைய சும்மா பிடிச்சிருக்கிறோம். நல்லா கருத்தா சொல்லிக்கிறார், பாட்டு பாடிக்கிறான், நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்தியனுடைய பண்பாடு, தமிழுடைய பண்பாடை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பண்பாடு எந்த அளவுக்கு வந்து இப்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு, இந்த அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டுட்டு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பாட்டு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஆதார் கார்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அரசியலை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. அவர்லாம் அரசியல் வரதுலாம் வேஸ்ட். நான் சினிமாலே வந்தாலும் நல்ல பேர் இருக்குது. அரசியல் வந்தாலும் நடிகர் எந்த நடிகருமே அரசியல் வந்தாலும் வேஸ்ட் தான். பேர் கெட்டு போயிடும். அவன் பேர் கெட்ட பேர் ஆகி போயிடுவாங்க. நடிச்சாவே அது நல்லதா கெட்டதா அவங்களுக்குள்ள போயிடும். அவ்வளோதான். சூர்யா தானே கேட்கணும். காத்திருப்போம் அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா. இல்லை பிரதர், அவரு வருவார்னு எனக்கு கண்டிப்பாக தோணல. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவான ஃபிலிம்ஸும் எதுவும் பண்ணல, ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. சூர்யா அரசியலுக்கு வரமாட்டாருங்க. சூர்யா வரமாட்டாரு, அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய காம்படிட்டர்ஸா இருக்கிறதுனால அவர் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, கார்த்தி வரலாம், நல்லா இருக்கும், வந்தா பெட்டரா இருக்கும். அது அவர் தான் முடிவு பண்ணது. சூர்யா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல, வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா அரசியல் கண்டிப்பா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வர முடியாது, வந்தாலும் அவர் ஜெயிக்க முடியாது. அரசியலுக்கு சூர்யா வர தெரியல. அவரோட இருப்போம், நம்மளாம் பேச முடியாது. வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை, அவரு வராமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் வந்தா இந்த நாட்டு இளைய தலைமுறையில கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். அவருடைய கருத்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு யோசிக்கிறேன். வேற ஒன்றும் வந்தா நல்லா இருக்கும். வருவார் என்னன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். அரசியலுக்கு வருவாரான்னு தெரியல. ஆனா வெளியிருந்துட்டே நிறைய நல்லது பண்றாரு. அது என்ன சொல்றது, ஆக்சுவலா உரியடி 2D தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தனியா ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறாரு. அரசியலுக்கு வருவாரான்னு தெரியல, ஆனா அரசியலுக்கு வராமலே வெளியே நல்லா பண்ணுங்கிறத தனியா பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. சூர்யா அரசியல் வருவாரான்னு தெரியல, வந்தா நல்லா தான் இருக்கும். இப்ப வர ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோ பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதனால அவர் வந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா அரசியலுக்கு வருவார்ன்றது இந்த படத்தை பார்த்த பிறகு எல்லாம் சொல்ல முடியும். அவர் இல்லை, இப்போ ஏற்கனவே நிறைய காம்படிஷன் போயிட்டு இருக்கு ப்ரோ. அவர் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அது அவர் தான் கேட்கணும். எனக்கு இந்த பாட்டுல இருந்து தெரிஞ்சது யூனிட்டியை பத்தி பேசுறாங்க. தெரியல, இது வரைக்கும் அவர் அரசியல் பத்தி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் எதுவும் படிச்சது இல்லை. ஸோ அவர் ஏதாவது செஞ்சாதான் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, ஹேண்டில் பண்றாருன்றதை பத்தி தெரிஞ்சாதான் நம்மள சொல்ல முடியும் ஒரு கருத்து. சாங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. சூர்யாவோட டைமென்ஷனில் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இந்த சாங்கு எழுதின லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அந்த 4 லைன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. டோட்டலி சூர்யாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த ஆதார் அட்டை இது சொன்னாங்க பாருங்க, அந்த இது ரொம்ப நல்லா இருக்குது. பாம்பும் கிளியும் ஒரே கூட்டில் வாழுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நடக்கிறத சொல்லியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அரசியல்வாதிங்க தான் இப்போ நிஜமான பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க. பாதி பேர் மதமும் ஜாதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டு அந்த லென்ஸ்லையும் நம்மளை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த காலத்து அரசியலில் அவன் தப்பு பண்ணுறான், அதெல்லாம் அதில் சொல்லியிருக்காரு லிரிக்ஸில். பட் சூர்யா ஃபேன்ன்றதோட இந்த நாட்டுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு படமாக வரும்னு நினைக்கிறேன். அது இப்போ படம் பார்த்துட்டு எல்லாமே வெற்றி அடையிறதுக்காக நானும் ட்ரை பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் தான் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அந்த அரசியல் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதார் கார்டு, கார்பரேட், அதுக்காக வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு பார்க்குறோம். ஆதார் கார்டு ரிலேட்டட் ஆட் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருக்கு. என்ஜிகே சாங் நல்லா இருக்கு. பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், எல்லா பசங்களுக்கும். வரிகள்லாம் செம்மையா இருக்கு. ஒவ்வொரு லிரிக்ஸும் நாட்டுக்கு
இந்த நாட்டுக்கு இந்த காலத்தில் இந்த டைமிங்கில் நல்லா இருக்கும், பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா தான் இருக்குது. சாங் சூப்பராக இருக்குண்ணா. ஆதராட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டே வாங்கிட்டேன்னு சொல்லி நல்லா சூப்பராக பாடிக்கிற பாட்டை எடுத்துக்கிறாங்க. அரசியல் பற்றி பாட்டு தான், 4 சீன் தான், 4 சீன் அரசியல் பற்றி நல்லா சூப்பராக எடுத்துக்கிறாங்க. ரீசெண்டான அரசியலை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு சார். அதான் நம்ம அந்நிய நாட்டு மக்களே எடுத்துட்டு போயிட்டாங்க, அது மாட உணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, அந்த வரிகள் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலாக பிஜிஎம் தான் வெயிட்டாக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா, சூர்யா காம்போவே வேற மாதிரி இருக்கும், சொல்லவே வேண்டாம். இதுக்கு செல்வராகவன் கூட ஆட் ஆயிருக்காரு இந்த டீம்ல, ரொம்ப நல்லா இருக்கு. சாங் யுவன் பண்ணியிருக்காரு மியூசிக், அவர் பண்ண எல்லா சாங்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ சூர்யா கூட என்ன சொல்ல இன்னும் ஸ்பெஷலாக பண்ணார். செல்வராகவன் மூவி எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, யுவன் தான். அதனால இந்த சாங்கு ஃபர்ஸ்ட் சாங்கே நல்லா இருக்கு. இன்னும் மற்ற சாங்கெல்லாம் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்துக்காக எல்லாம் வெயிட்டிங்காக இருக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும்ட்டு. அது ஃபுல்லாக அரசியல் தலையீடை பற்றி சொல்லியிருக்காருங்க. அதனால இப்போ நடக்கிற ஃபேக்ட் தான் அவர் பற்றி பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ 100 கோடி பேர் இருக்கோம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. ஆனால் அரசியல்வாதி ரொம்ப ஈஸியாக நம்மளை பிரிச்சிடுறான். எந்த ஊர்லேயா இருந்தாலும் சரி, ஈஸியாக ஜாதி மதம் மொழி அப்படின்னு சொல்லி பிரித்து நம்மளை ஆண்டு போயிட்டே இருக்கான். ஆனால் நிஜமான பிரச்சனைகளை நம்ம என்னைக்கு குரல் கொடுக்குறோமோ அன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லி நம்ம டைவர்ட் பண்ணிடுறாங்க ஈஸியாக. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம பேசும்போது முதல்ல எங்கேருந்தாவது ஒரு ஜாதி பிரச்சனை இல்லை மத பிரச்சனை எதையாவது ஒன்று கிளப்பி விட்டு நம்ம டைவர்ட் பண்ணி அந்த பிரச்சனையே மறக்கிற மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ இந்த பாட்டு முக்கியமாக யூனிட்டியை பற்றி பேசுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸையும் நம்ம ஒன்று சேர்ந்து அது அந்த பேசிஸில் பார்த்தோன்னா, யூனிட்டின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா, ஒரு லென்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பாலிடிக்ஸே வித்தியாசமாக தெரியும். நிஜமாலே நம்ம பிரச்சனைகளை யார் பேசுகிறாங்க, நம்ம பிரச்சனைகளை பற்றி யார் பேசுகிறாங்க, ஜாதி மதம் இதெல்லாம் தவிர நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்காக யார் பேசுகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஓட் போட்டோம்னா நம்ம நாடு எங்கேயோ எவ்வளோ தூரம் வளரும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருலண்ணா, அவரை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்பீங்க? அவர் பேசுறதோடு தெரிய ஒரு ஸ்டேஜ் பண்ணி தான் லாகி தொண்டாலேருந்து எல்லாமே வெறி பிடித்த மாதிரி ஆக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி பொறுமைதானா இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் எதுக்கு இது? ஆனா சீமான் போராடுறாருன்னா அவங்களோட தொண்டனை தூக்கு மாட்டாருன்னு கூட்டு போயிடு. ஆவுன எல்லாத்துக்கும் நாம ஆமாம் இவன் இது அரசியலுக்கு நல்லதல்ல. நீங்க நல்லதாக தான் பேசுறத பாக்குறீங்க, கெட்டது நிறைய இருக்குது அவருக்கு. எனக்கு உணர்வு இருக்கு, தமிழன்ற ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வையும் தாண்டி எல்லா பேரும் இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்ரோஷம் போறோம், அரசியல் ஜெயிக்க முடியாது. அவர் கேட்குறாண்ணா என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் வாய மூடுறா, அது அரசியல் இல்லை, அராஜகம். நாம் தமிழக சிங்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லை. இருந்து தமிழை காப்பாற்றுற ஊரை ஏமாத்துறாங்க தவிர இவங்க உண்மையில தமிழை காப்பாற்றுறாங்களா? சில பேருக்கு பார்த்தா அது பவுர் எரியும். இன்னைக்கு டோனி வந்தா போய் பார்க்க போறோம்ல, அது நம்ம அவர் ஒரு பீகாரியா நம்ம பார்க்கல, எல்லா பேரும் இந்தியன். இது கேள்விகள் 1000. பிரதமர் மோடியை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சுன்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? நாட்டை ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளி விட்டீங்கன்னு கேட்பேன். தயவு செய்து 5 வருஷத்தை முடிச்சு தயவு செய்து போயிடுங்க. மோடி நாட்டு பிரதமர் ஆகிற தகுதி கிடையாது. ஒரு 2400 கோடி ரூபாய் வேஸ்ட்டாக பயணத்திலே செலவு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் மனுஷத்தன்மையாது. சும்மா அடுக்குமுறையாக பேசுகிறாரு தவிர எதுவுமே செய்யலை. எங்கள் ஏரியாவில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் சுற்றுறாங்க. உங்கள் ஏரியாவில் 3000 கோடி செலவு வச்சிங்க. 1500 கோடி ஸ்விஸ் பேங்க்ல கொண்டு வந்து எல்லாரும் அக்கௌண்ட்ல போடுறாரு. ஏதாவது போட்டாரா? கண்டுபிடிச்ச யார் பேர் ஒருத்தர் பேர் சொன்னாரா? ஏழை தாயின் மகன் சொல்றாரு. நீங்க ஏழை தாயின் மகனாகவே இருந்திருக்கலாமே. வேலை வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? இருக்கிற வேலையாக தான் போச்சு. தமிழ்நாட்டு வேலைனா காண்டு உங்களுக்கு. ஆக மொத்தம் என்ன பொறுத்தவரைக்கும் மோடிக்கெலாம் கேள்வி கேட்க மாட்டேன், அட்டாக் தான். திருப்பி மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு சுடுகாடாயிடும். இது கேள்விகள் 1000. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சீங்கன்னா என்னென்ன கேள்வி கேட்பீங்க? காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு, அப்புறம் இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கறதுக்குலாம் எதுவும் கிடையாது. 50 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க, ஒன்றுமே செய்யல. தமிழர்கள் இவ்வளோ பேர் சாவடிக்கும் போது எங்கே போனாங்க? அந்த ராகுல் காந்தி எங்கே போனார்? இந்த கலைஞர் எங்கே போனார்? அவங்க ஆட்சி தானே ஆண்டு இருந்தாங்க. மக்கள்கிட்ட அவர் நேராக பேசுறது கிடையாது, கையை காட்டுறதோட சரி. வைன் ஷாவுக்கு பதிலாக இன்னும் 4 சாராய கடை திறப்பீங்களான்னு கேட்பேன். செய்கிறேன்னு சொல்லி கடைசி இருக்கும் கழுத்து தான் ஒன்று. தயவுசெய்து அரசியலில் கோதிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த அரசியல் நிற்கிறது பிரச்சனை இல்லை, வாக்குறுதி அளிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை நிறைவேற்றணும். அவரே சந்திச்சா கூட எனக்கு அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருவருப்பாக இருக்கு. முதல்ல உங்களுடைய பரம்பரை கட்சி மாதிரி நினச்சி பேசக்கூடாது.
இது கேள்விகள் ஓர் ஆயிரம். எங்க உழைப்பையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே ஏன்? எங்களை ஆடு மாடு மாதிரி அடக்கி வச்சிருக்கியே ஏன்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை.